ஏய் ஓடா ப்ளீஸ்டா வேணாண்டா செய்யாதடா என்னையே கிடைக்குதுடா அசிங்கமா எல்லா வயலையும் திட்டு கிடைக்குது கிடைக்கலன்னா டப்பு கிடைக்கல ஓகேவா சரக்கு அங்கே போய் குடிச்சிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து டப்பு கிடைக்கல இது வந்து இந்த குழந்தைக்கு பெரிய பிரச்சனை போற வர அங்கிள்ல இருந்து இதெல்லாம் போட்டு விடுவாடா எல்லாரையும் ஸ்கேன் பண்றான் அதாவது நார்மல் ட்ரெயினுக்கும் கோவா ட்ரெயினுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. நார்மல் ட்ரெயின்ல நம்ம குடிக்கலாம் முடியாது, ஆனா கோவா ட்ரெயின்ல உங்களை தவிர எல்லாருமே குடிச்சிருப்பானுங்க, எல்லாரும் சிகரெட் அடிப்பானுங்க. அதனால நீங்க வரும்போது ஒரு 20 பாக்கெட் ஒரு ஃபுல்லு வந்து வரும்போதே வரலாம். இல்ல பெங்களூர்ல யஸ்வந்த்பூர்ல நிற்கும், அங்க கூட வாங்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டா வாங்க முடியாது, ஓட முடியாது. நான் கீழே பின்னாடியே போயிட்டு இருந்தேன் மெதுவா. திடீர்னு பார்த்தீங்கன்னா புஷ்னு ஒரு சவுண்டு. ட்ரெயின் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. டக்குன்னு மச்சான் ட்ரெயின் ஏற்றிட்டாங்கன்ட்டு கிளம்பி வந்ததுனால எங்களால் வாங்க முடியல. அதான் ரீசன். அப்புறம் பார்த்தா எங்கள் பக்கத்து டேபிளில் அதே இடத்துல போய் சரக்கு வாங்கிட்டு வந்து பாட்டிலாக அடிக்கிறோம். ஓப்பன் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க மேலே உட்காந்து. நாங்கள் அப்போ தான் எல்லாமே வீடு அடிக்கிறோம், உள்ளே வரோம். பார்த்தா அவனுக்கு என்ன போட்டு இவனுக்கு அடிக்கிறானுங்க. நாயே ஒரு நாள் என்னாலும் நாங்கள் வாங்க முடியல அப்படின்னு அடிக்கிறாங்க. இது ரொம்ப வைத்தச்சலான ஒரு விஷயம். அட்ரஸ் கேட்டான் எங்கள் ஆள், நம்ம அட்ரஸ் கேட்டாவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் கத்தேன். இறங்கினாலுமே நேராக லெஃப்ட் எடுத்து ரைட்டு தானே சார் அதில் போய். ஓகே, நாங்களாம் இப்போ தார்வாட் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். எதுக்கு இறங்கினோம் தான் தெரில, இறங்கிட்டோம். சோறு கீரு வாங்கி தருவாங்க. இங்கேயாவது தம்மு கிடைக்குமான்னு தேடுறான் கிடைக்க மாட்டேங்குது. தேடினே தான் கிடைச்சிருக்கோம். மட்டும் ரொம்ப சேஃபாக உட்காந்துட்டு இருக்காப்ல. எதுக்கு உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியல. சோறு என்ன வேணும்? இந்த கையில் ஒரு கிளாஸ் சரக்கு, இந்த கையில் சோறு கொடுத்தீங்கன்னா பாடி தம்பாயிடும். ரொம்ப கஷ்டங்க. தார்வாடில் இதெல்லாம் கிடைக்காது. 28 வயசானா இங்க பல்லு வளருங்க மச்சான். பல்லு மச்சான் உனக்கு குழந்தைய காட்டுறாங்கன்னா அப்படின்னு நம்ம மச்சான் என் வாயில வந்து நலங்கு வச்சா என்னங்க பண்றது? இந்த மாதிரி கேங்கோட தான் சுத்த வேண்டியதா இருக்கு. ஒருத்தனா முட்டா பீஸா இருக்கான், ஒருத்தனா முரட்டு பீஸா இருக்கான். இங்க பாருங்க, இவன் இன்னும் கொஞ்சம் நேரம் குதிச்சிருவான் போல இருக்கு. இதுக்கு மேல வெளில போய் நிக்கவே முடியாது. இந்த டூரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு சொன்னா அதுக்கு தனியாக ஒரு எபிசோடே போடணும். ஆக்சுவலாக அதுக்கு தனியாக ஒரு எபிசோடே இருக்கு. இவனுங்களெல்லாம் எப்படி மேய்ச்சி கூப்பிட்டு வந்தோம். மைண்ட்ல ட்ரெஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கு. செம்மையா இருக்கு இந்த ஃபீலு. இன்னும் தடவை சொல்லுங்க. ரூடோ ஏன் இவ்வளோ ரோல் ஆகுது இப்போ? அது அப்படிதான், காலைல ஆரம்பிக்கலன்னா அப்படிதான் இருக்கும். நான் கை வச்சாலும் ஆறுதான். உனக்கு வந்து சொல்லுங்க எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? அதுதான் நாங்கள் அதுவே தேடிக்கிட்டே அப்படியே போனோம், கேன்டீன் தேடலான்ட்டு. அப்படியே நேராக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிட்டோம். அப்படியே லாட் ஆஃப் கேர்ள்ஸு நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல ஓடிட்டு அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் போனால் ஏசி வந்துச்சு. நம்ம சொன்னாப்புல பஸ் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பேக்கிங்கில் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அப்படின்ட்டு 20 rupees அப்படின்னாங்க. வாங்கியாச்சு. ஃபைனலி காட் ஆல் கோஸ் டு மிஸ்டர் ராஜா. அவர் தான் அந்த ராஜா. இதுல வேற 5 ரூபா டிஸ்கவுண்ட் வேற கொடுத்தாங்க. ஃபில்டர் கூட நல்லா தான் பாருங்க. அப்படியே சொல்லுங்க உங்க கருத்தை. அந்த சைட் போவோம், மேலே ஏறிடலாம். பயமா இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜோட பார்க்கலாம். இந்த படத்துல காட்டுற விஷயம் நம்ம ட்ரெயின் நண்பர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. ட்ரெயின் நண்பர்கள் இவங்கெல்லாம் நம்ம ட்ரெயின் நண்பர்கள். பக்கத்து சீட்ஸ். ஆமாம், நேற்று எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவர் வந்து வர ஸ்டேஷனில் மூஞ்சியெல்லாம் சோப் போட்டு கழிட்டு வந்தார். நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன்.
இப்போ வந்து யஸ்வந்த்பூர்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தலைவர் ஷேர் பண்ண போறாப்ல. எதை பத்தி நீங்க கேக்குறீங்களோ அதை பத்தி டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் சொல்றேன். சரக்கு எப்படி வாங்குவது? யஸ்வந்த்பூர்ல எப்படி ட்ரெயின் நின்று 20 நிமிஷத்துல சரக்கு வாங்குது? அதான் வந்து ஃபர்ஸ்ட் பேண்ட்ரி சர்வீஸ் பண்றவங்க கிட்ட வந்து சரக்கு வேணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து 150 ரூபா ஃபுல்லு 900 ரூபான்னு சொன்னாரு. ஐயோ இதுல வேணாம். ஆமா சரி, நம்ம ஏன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், கோவா தான் போகிறோமே அங்கே பார்த்துக்கலான்ட்டு விட்டோம். அப்புறம் ட்ரெயினில் ஒரு ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணோம். அங்கே தான் சொன்னாங்க யஸ்வந்த்பூரில் 20 நிமிஷம் ட்ரெயின் நிற்கும் நண்பா, போகிறோம் சரக்கு வாங்குறோம் வந்துடலாம் அப்படின்னாங்க. அது ஒரு பயம், ட்ரெயின் மிஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடும். ட்ரெயின் போனால் செயின் பூசி இருக்குதா 2000 ரூபாய் ஃபைன் பண்ண விட போட்டோம். ஆனால் ட்ரெயினை விடக்கூடாது. இவர் தான் வந்து எங்களுக்கு வந்து கட்டா கொடுத்தாரு. சென்னையிலே அது கிடைக்காது. ஓடுறோம் இது வரைக்கும் ரன்னிங் டெஸ்ட் கூட ஓடுனது இல்லை. நான் நேராக போய் ஒயின் ஷாப் போனோம், 2 ஃபுல்லு வாங்கணும். இல்ல பாக்குற மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்படி அங்கேருந்து இறங்கி எப்படி போகணும்? நாங்கள் இறங்கினது தான் தெரியும். ஓடுறத பின்னாடி ஒரு 10 பேர், பின்னாடி 4 பேர், முன்னாடி 4 பேர் ஓடுறாங்க. நம்ம போகிறது பார்த்த உடனே ரூட் சொல்கிறாங்க அவங்களே. நம்ம போய் தான் இருக்கிறோம். இப்படி போப்பா இந்த பக்கம் போன அவங்களே ரூட் சொல்லி கடையை காட்டுறாங்க. சரிதான், போய் சரக்கு வாங்கிட்டு 5 நிமிஷம் தான் இது சீக்கிரம் கிளம்புன்னு அவங்களே வழி கொடுக்குறாங்க. பாருங்க, பெங்களூர்காரங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் ஒரு யூனிட்டி இருக்கு. சில விஷயத்துக்குனா ஹெல்ப் பண்ணதாங்க செய்யறாங்க. சரக்கு வாங்கினதுமே கடைக்காரே சொல்றாரு 5 நிமிஷத்துல ட்ரெயின் எடுத்துருவாங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே நிற்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் நிற்க வச்சுட்டு மூச்சு வாங்க ஓடி வரேன்னா அவனுக்கு தெரியுது. ஏன்னா ரெகுலர் கிடையாது. எல்லா ட்ரெயினில் வரவங்க எல்லாம் அங்கே இங்கே ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. வந்து ட்ரெயின் நண்பர்கள் இவங்களும் நம்மளோட சேர்ந்து இப்போ ட்ராவல் ஆகிறாங்க. இவங்க தான் என் கழுத்து நீங்க இருக்கீங்களே, ஒரு ஹாய் கழுத்துங்க. பயங்கர டெரிஃபிக் ஃபெலோஸாக இருக்காங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும் போல இருக்கு.